ஞாயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்துஎன் உள்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசாறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கருணையும் காதலையும் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, பிறக்கும் தமிழ் புத்தாண்டான விகாரி வருடம் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து எல்லா விதமான நன்மைகளும் நல்ல யோகங்களும் நடக்கிற மாதிரி தான் இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தோட முற்பகுதி அப்படிங்கிறது சுமாரான பலன்களும், இந்த வருடத்தோட பிற்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள், அதாவது ரொம்ப அபரிவிதமான நல்ல பலன்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருடத்தோட முற்பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். இந்த வருடத்தோட பிற்பகுதி அதாவது நவம்பர் 4ஆம் தேதியில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு போவார். அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த வருடம் அதாவது 2020 ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறதும் வந்து ஒரு ரொம்ப நல்ல யோக அமைப்புன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்த அதிபதியும் ஆச்சு, 5ஆம் இடத்த அதிபதியும் ஆச்சு. இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. இப்போ வந்து நம்ம வருடத்தோட முற்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்தோட முற்பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிற இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக திருமணம் நடந்திருக்கும். அப்படின்னா திருமணம் நடைபெற இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கறனால முக்கியமாக கன்னிராசியில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் வந்து குழந்தை பேர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கறனால நீங்கள் வந்து முயற்சி எடுத்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியில் முடியும். முக்கியமாக அந்த வருடத்தோட ஆரம்ப காலத்திலே வந்து உங்களோட 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வலு சேர்க்கிற அமைப்பு. நீங்கள் நினைத்ததை வந்து கண்டிப்பாக சாதிக்கிற வருடமாக அந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தை வழியில் வந்து எதுவும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக அந்த காலகட்டம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ்க்கு உயர் கல்வி படிக்க விரும்புகிறவங்க இந்த காலகட்டம் வந்து படிக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் நிறைய அரியர் வச்சுருக்கேன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா வந்து நீங்கள் அரியரை கிளியர் பண்ணி நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகபட்சமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கனால இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடன் வந்து யார்ட்டையும் கேட்டிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கடன் வாங்கி எதுவும் தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவும் பொருள் வாங்குறாலும் சரி, இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கடன் தொகை கேட்டு யார்ட்டையும் உதவி போனீங்கன்னா வந்து கடன் தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கிறமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து நான் லோனுக்கு நிறைய நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கிடைக்கல, ரொம்ப இழுபறியாக இருக்குன்னா வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்காண்டி வந்து ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கலாம். அது மாதிரி வந்து கல்வி சம்மந்தமாக வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இந்த காலகட்டம் வந்து உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தோட ஆரம்ப காலத்திலே வந்து உங்களை ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 3க்கும் 8க்கும் அதிபதியை வந்து 9ஆம் இடத்துல இருக்குது வந்து அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா உங்களுக்கு கெடுதல் செய்கிறவர் வந்து உங்களுக்கு தீமைகள் ரொம்ப அதிகம் செய்ய மாட்டார். ஆனால் 9ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களை காட்டிலும் உங்களோட தகப்பனாருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அவங்களோட உடல்நிலையில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல்கள் பண்ணாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் தீமைகள் பண்ணாங்களோ அவங்களாம் அந்த காலகட்டம் மூலம் வந்து உங்களுக்கு வந்து உதவிகள் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலமாக வந்து நிறைய அனுகூலமான பயன்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உதவிகள் அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத ஒரு உதவியாக இருக்கும். அந்த சமயம் வந்து நீங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இவங்களாம் நமக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலைகள்லாம் இந்த வருடம் வந்து கண்டிப்பாக உருவாக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேயே வந்து இந்த வருடத்தோட பிற்பகுதியில் செஞ்சிருப்பார். இந்த வருடத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல ஆட்சியாகிற குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பல வகையில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தி தருவார். முக்கியமாக வந்து நான் வந்து படிச்சுட்டு வந்து எனக்கு வேலை கிடைக்காம இருக்கேன்,
இத்தனை மாதம் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன், என்னை ரொம்ப வந்து அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி வந்து கண்டிப்பாக ஒரு விடிவுகாலம் பிறக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து புதுசாக தொழில் தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் அமைப்புக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா பதவி உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறனால 8ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் படுற துன்பங்கள் அவமானங்களுக்கு இருக்கக்கூடியது. நீங்கள் படுற துன்பங்கள் அவமானங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெளியேறி வருவீங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறனால வந்து சுப செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நல்ல பொருட்கள் வாங்குவீங்க, நிறைய கோவிலுக்கு போவீங்க. அதே மாதிரி வந்து சுப நிகழ்ச்சிகள் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து சுப செலவுகள் ரொம்ப அதிகமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டனால வந்து வண்டி வாங்குறது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். வீடு கட்டுறதுக்குனா யோகம்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது வந்து இன்னும் செஞ்சிருக்கனால ஒரு சில தடைகளுக்கு அப்புறம் இல்லாட்டி வந்து நீங்கள் வாங்குற டேட்டு வந்து இப்போ ஒரு வாரத்தில் வந்து வீடு வாங்கணும் இல்லை கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த டேட்டு வந்து உங்களுக்கு வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால தாமதம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர், ஜனவரி 24ஆம் தேதி வரை உங்கள் 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது, சனி, குரு இந்த 3 கிரகங்களும் சஞ்சரிக்கிற இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிற ரொம்ப வலுவான அமைப்பில் இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது வந்து சனி குரு கிட்ட கேதுவால் வந்து சனி குரு வந்து வீக் அடையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து உறவினர்களால் வந்து ஒரு சில கஷ்டங்கள் அனுபவிக்க நேரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தாயோட உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் வந்து தாயோட உடல்நிலை மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட உடல்நிலையும் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சரி, வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் சரி, அந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமாக இருக்கும். தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு வகையில் விருத்தி தந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து மனசு ரீதியாக வந்து உங்களுக்கு விரக்தியான மனசை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் வந்து நல்லபடியாக இருக்கும். ஏன்னா வந்து குரு வந்து பார்க்குற இடத்த வந்து பலப்படுத்துவார். அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடம்ங்கிறது வந்து குரு பார்வை பெறனால நீங்கள் வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் வந்து கஷ்டத்துலேருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜனவரி 24ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சிருந்த இந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு போகிற இந்த காலகட்டம் அப்படிங்கிற வந்து அதிகமான நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். முக்கியமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புகழை சேர்க்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 5ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் வழியில் வந்து ஒரு சில பாதிப்புகளை தந்தாலும் வந்து அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அவங்களோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு திடீர் யோகத்தை ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. திடீர் புகழ் வந்து 5ஆம் இடத்து சனி பகவான் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத லாபங்கள் வந்து 5ஆம் இடத்து சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் ஆட்சியாகிற இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து மறைமுக எதிரிகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி பேசி வந்து உங்களை வந்து அந்த பக்கம் போய் வந்து கெட்டது பேசுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளாண்ட நபர்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்கள் ராசிக்கும் 10க்கும் அதிபதியான உங்கள் ராசி அதிபதி புதன் வந்து இந்த வருடத்தோட ஆரம்ப காலத்தில் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல வந்து நீச்சமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்ல பலன்லன்னு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் வந்து அந்நிய தொடர்புகள் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக நீங்கும். முக்கியமாக வந்து உங்களோட மறுத்து வைக்கப்பட்ட திறமைகள்லாம் இந்த காலகட்டம் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு அபரிவிதமான லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக 10ல் ராகு செஞ்சிருக்க இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சம்மந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, பெரிய பெரிய தொழிற்சாலை வச்சுருக்கவங்களுக்கும் சரி, முக்கியமாக புக்ஸு இந்த டாக்குமெண்ட்ஸு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறவங்க, முக்கியமாக புக்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து பெரிய கடை வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு அபரிவிதமான லாபங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு பொதுவான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்த அதிபதி வந்து சந்திரனாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு மாதம் எடுத்துக்கிட்டோம்னா 15 நாள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்பிறை நாளாகவும் 15 நாள் தேய்பிறை நாளாகவும் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தோட பாதி நாட்கள் வந்து நல்ல விதமாகவும் பாதி நாட்கள் வந்து கெட்ட விதமாகவும் தான் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை போகிற நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியிலையும், தேய்பிறை போகிற நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியம் வந்து வெற்றியில் முடியும், கொஞ்சம் தாமதமாக முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து தீமையிலே காட்டிலும் வந்து நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.